சார், இந்த தருணத்துல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து திரு வைகோ அவர்களை முதல்ல எங்க சந்திச்சீங்க? அந்த முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? அது ஒரு பசுமை நிறைந்த நினைவுகள், அது ஒரு மகிழ்ச்சியான நினைவுகள். 1994ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சென்னை ராஜாண்ணாமலைபுரத்தில் இருக்கின்ற அண்ணன் கலைப்புலி தான் அவருடைய வீடு அப்பொழுது மறுமலர்ச்சி திமுகவுடைய தலைமை கழகம் இயங்குவதற்கு அவர் வழங்கியிருந்தார்கள். அங்கேதான் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக ஏறக்குறைய 25 ஆண்டுகள் இருந்தவர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, ஓராண்டு மிசா கைதியாக, அதையும் கடந்து இந்திய அரசு சாசனத்தை தீ வைத்து கொளுத்தியதால் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிக்கப்பட்டது. அதில் ஒருவராக இருந்த மாவீரர் மதுராந்தகத்தார் அவர்கள்தான் என்னை தாயகம் அப்பொழுது இருந்த தலைமை கழகத்திற்கு திருக்கழுக்குன்றத்தில் நடைபெறுகின்ற ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தலைவர் வைகோ அவர்கள் அழைத்து செல்ல வேண்டும், அங்கே வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது என்னுடன் திறந்த அந்த ஜீப் இருக்கும், என்னுடன் ஏராளமான அந்த விளையாட்டு வீரர்கள் என்னுடைய நண்பர்களுடன் புடைசூழ நான் அங்கே சென்றபோது தலைவர் அண்ணன் மதுராந்தகத்தார் அவர்கள் என்னை கையை பற்றி அழைத்து கொண்டு தலைவர் வைகோவிடம் அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது அண்ணன் மாவீரன் ஏழுமலை, அண்ணன் துரைமுகம் செல்வராஜ் உள்ளிட்ட பெருமக்கள், அண்ணன் நெல்கணேசன், கண்ணப்பன், பொன்முத்துராமலிங்கம் போன்ற தலைவர்கள்லாம் அப்போது இருந்தார்கள். அப்பொழுது என் கரத்தை தலைவர் வைகோவிடம் ஒப்படைத்தார். தலைவர் வைகோ அவர்கள் என்னை வாரி அணைத்துக் கொண்டார். அன்று தொட்டு இன்று வரையிலும் அவர் அந்த பாசம் அவரும் நான் மறக்கவில்லை. இன்றல்ல, நாளை அல்ல, என்றைக்கும் அவர்தான் எனக்கு தலைவர். அவருக்கு நான் தொண்டன் என்பதை நான் எப்பொழுதும் மனதில் வைத்திருப்பேன். அந்த உணர்வு என்பது அது ஒரு அற்புதமான ஒரு பரிசம். அந்த பரிசத்தை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தையை முதலாக அரவணைப்பதை போன்று, ஒரு காதலன் காதலியை முதலாக தழுவதை போன்று, ஒரு போர் வீரனை வெற்றி பெற்றதற்கு பின்னால் அவனுடைய தலைவன் ஆற தழுவதை போன்று மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர் என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் என்னை வாரி அணைத்துக் கொண்டார். அந்த பரிசத்திலிருந்து நான் மீளவில்லை என்பதுதான்